காணவில்லை மந்திரி எங்க போனாலும் தெரியலையே. மந்திரி கூப்பிட்டா ஓட கல்லில வீந்து கொண்டாட செத்து விட்டான். மந்திரி மந்திரி சுத்தமாவா செத்து போன வேலைகளை கையால் செய்ய மந்திரி என் மந்திரி காணவில்லை அப்படி என்று இறந்து விட்டேன் சொன்னீங்க. அந்த பாடி ஓட பாடி அவனோட பாடி கொண்டா நான் என்னோட சொந்த செலவை அனுப்பிக்கிறேன் அப்படின்னு தெரிவிக்கிறேன். இந்த ஊர்ல அனாதி போல செத்து கிடக்குது. இந்த வகை ஊர்லயா வீட்டுக்கு 5-10 வரைய சேர்த்து சுடுகாடு கொண்டு போய் கட்டை மேல கட்டை வச்சு அந்த கட்டை மேல அந்த கட்டை வச்சு ஒழிச்சு போட
உலகத்திலே நம்மளுக்கு அனாதை போனா கிடக்குது. நம்ம நல்ல செய்யணும். 15 சேர்த்து அவனை கட்ட மேல கட்ட வச்சு சுத்தமா எரிஞ்சு விட்டாங்க. அப்படி எரிஞ்சு போய் இருந்தால் சாம்பல் இருக்க இல்லையவா? அந்த சாம்பலை எப்படி கொண்டு வந்தால் புண்ணிய நதிகளிலே சென்று அந்த சாம்பலை கரைத்து சால்வாப சாரூப சாமிப்ப சாயிப்பு நான்காம் முஸ்லிமத்து பதவி அடைவதற்கான வழியை தெரிந்தால் அவன் சொர்க்கம் போய் சேருவான். அப்பேற்பட்ட மந்திரியோட சாம்பலை எடுத்த ஓட கொண்டு வா, நெத்தில இட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். இடி இடிச்சு மின்னலாவது மின்னு கிழக்கே மழை பேஞ்சு மேற்கே வெள்ளத்துல இருந்த சாம்பலை கூட அடிச்சு போயிடுச்சு. அப்படி போட மழை பெய்யல மழை பண்ணி மேற்கு மாற்றி போட்டு அந்த சேட்டா போய் சொல்றான். சரி, இங்க சொல்றது அங்க போய் சொல்ற, அங்க சொல்றது இங்க வந்து சொல்ற. இதுல உனக்கு யார் சொல்றான்? அந்த சேட்டை அப்படி அவன் சொல்லி இருந்தான். அவன் கையில கொடுத்து அவன் திண்டு உன் கையில கொடுத்து அவனை ஈத்தானா போனா காலையில எனக்கு 1000 தோணத்தான மூச்சு போட்டு எங்கடா யாரு அவன் செத்தோட போடா போடா அவன் செத்துனா நான் சொன்னான். சொல்லுவோம் சொல்றாங்க. செத்தவன் தான் சொல்றான். சத்தியமா நீ தான் சொல்ற. வாசிண்ட அவங்க கையில கொடுத்து அவன் திண்ட உன் கையில கொடுத்து முன்னே தான் நீ சொன்னான். அவன் சொன்னா வரலாமா? வரணும். நானும் ஓடுவேன். நான் உட்காடுறேன். அந்த பெஞ்சு மேல ஏறி நிக்கிறேன். நானும் ஏறி நிற்பேன். அந்த மெத்த மேல ஏறி அங்க இருந்து பொத்து நிக்க குதிக்கிறேன். நீ மயிறு பாப்பற அந்த மெத்தையில இருந்து நான் குதிக்கிறேன். நீ குதிப்பியா? குதிச்சு என்ன பண்ணுங்க? குதிச்சியா கை கால் உடையா? நீ ஓடி யாம செய்ய நான் ஒரே பொண்டாட்டி ஒரே ஆம்பளை அப்படி இருக்கிறோம்னா பொய் என்ன சேர்த்துக்கலான்னு பாக்குறான். அடிப்படி பாப்பா சொல்றான் நீ கேட்டுக்கிட்டு அடி பாட்டியா அவன் சொல்றான் கேட்டுக்கிட்டு வேகமா மதிக்கிற மாதிரி அடியாண்டா. போனால் வாட்டும் சபையை பார்த்தவையா? சபை எப்படி
கற்றோர் கருணையுற்றோர் நம்ம எல்லாம் பெற்றோர் மாதா பிதா குரு தெய்வம் அப்பேற்பட்ட சபை அமர்ந்திருக்கும்படியான என் நிலைமை தாய் தந்தைமார்களுக்கும் கட்டறிந்த கடலமானங்களுக்கும் ஒரு தலைவர் உப-தலைவர் வார்டு மெம்பர்கள் திருமகத்தான் நாட்டாமை பூசலுடைய சாரங்களுக்கும் நம் ராமபுரான் கம்பெனி தாமலவணி நல்லுள்ளவர்களுக்கும் கலா ரசிகர்களுக்கும் தாய்குல சிகாமணிகளுக்கும் நம்மளை போல எத்தனையோ வித்வான்கள் நம்மளை விட பெரிய பெரிய வித்வான்கள் இருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட இந்த கலையை நன்கர கற்றிருந்த ஆயர்கலை 64 கலையிலே தெருக்கூத்து என்று சொல்லக்கூடிய சிறந்த கலையை கற்றிருந்த கம்பெனி இருக்கப்பட்ட அனைத்து நாடகாசங்களுக்கும் கும்பிடப்பட தெய்வமா இருக்கும்படியான அப்பேற்பட்ட அகிலாண்டகோடி பிரமாணாரியா இருக்கும்படியான அங்காள பரமேஸ்வரி அன்னவருக்கும் இந்த ஒண்ணும் தெரியாத சின்னம் தெரியவர் ஒரு கோடி வணக்கம் ஆளை பார்த்தால் விளக்கம் கீர்த்தி பிரதாபம் உள்ள ருத்ரபூமியை நமக்கோடு பரிபாலனை செய்து வர முடியாது வல்லாள கண்டன் தெரியுமா எங்க அந்த புதுப்பேட்டில் அதான் தேட எவ்வளவு குடுக்கலையா எவ்வளவு தெரியல அந்த தெரியுமா தெரியலையா அப்ப நீ என்ன சம்பளம் கொடுக்குற மாதிரி இந்த ருத்ரபூமி ஆண்டவர் அல்லகண்டன் பூபாலகண்டன் திருநீலகண்டன் ருத்ரகண்டன் 4 பேர் அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி விரோதம் தெரியுமா ஒரு நாள் தினத்திலே பரமக்கடலாகப்பட்டவர் படியலக்க சென்று விட்டார் அந்த சமயம் மும்மூர்த்தி கர்த்தங்களில் சிஸ்டிபு கர்த்தா இருக்கின்றாரு கைலாயம் வருகின்றார் பிரம்மதேவன் ஆமா பிரம்மதேவன் கைலாயம் வந்த உடனே பார்த்தது பார்வதி அம்மன் பரம கடவுள் தான் பதியடைந்து விட்டு கைலாயம் திரும்பி விட்டார் அப்படி என்று ஓடி வந்து பாத சேவை கண்டதாம் என்ன காரணம் பரம கடவுளுக்கு 5 சிரம் பிரம்மதேவனுக்கு 5 சிரம் பார்த்தது பாத சேர்வை கண்டு முகத்தை நிமிர்ந்து பார்க்கும்போது கக்கென்று நமைத்துக் கொண்டு இருந்தாராம் பிரம்மதேவன் நமைத்த உடனே அட பாவி சண்டாளா ஒரு மருமகன் மாமியார் காலில் விழுகின்றேன்
சட்டும் தயக்கம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் நகைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படியே நின்று சிரிக்கிறீங்க. அவரிடத்திலே எப்படி சண்டை போட்டுக்கொண்டு சாம்பிராணி மணிமண்டபத்திலே பார்வதி அம்மாக போய் அமர்ந்துவிட்டதாம். பரம கடவுள் யானை முதல் எறும்பு கடை 204 படி எடுத்து விட்டு கைலாயம் திரும்புகின்றார். அப்பதான் திரும்பி வரும். பார்வதி அம்மனாகப்பட்டது காணவில்லை. ஏது என்ன நடந்தது என்பவர் அழைத்து கேட்ட போது அம்மனாகப்பட்டது நடந்த விஷயத்தை சொல்ல அது சமயம் பார்த்தது அம்மன். அடே பரமேசா, அப்பேற்பட்ட பிரம்மதேவன் இப்பேற்பட்ட காரியத்தை செய்து விட்டார். ஒண்ணு இருந்தால் உனக்கு 5 சிரம் இருக்க வேண்டும், இல்லை அவருக்கு 5 சிரம் இருக்க வேண்டும். 5 சிரம் இருந்தால் தான் தாங்கள் என்று பிரம்மதேவன் என்று தெரியாமல் பாத சேர்வை கண்டுவிட்டேன் அப்படி என்று தெரிவித்த உடனே யாருக்காவது ஒரு சிரத்தை கிள்ள எறிய வேண்டும். தவறு செய்தது அப்பேற்பட்ட பிரம்மதேவன் அப்படி என்று பிரம்மதேவன் தவறத்தை கிள்ளினார். அப்படி கிள்ளின உடனே அந்த உதிரமாகப்பட்டது 4 சொட்டு இந்த பூமியில விழுந்துதான். எப்படி சொட்டு சொட்டா விழும்போது அந்த 4 சொட்டிலே 4 பேர் பிறந்தார்கள். அப்படி என்று திருநீலகண்டன், ருத்ரகண்டன், பூபாலகண்டன், வல்லாளகண்டன் பிறந்தார் என்று நாடகம் சொல்லுது. ஆனா டிராமாவிலேயோ சினிமாவில எப்படி தெரியுமா, அந்த சிரத்தை கிள்ளி பரமன் தூக்கி எறிகின்றாராம். அது திலோத்தமை மடியிலே போய் விழுகிறதாம். தேவல் ஹோட்டலில் இருக்க முடியான தேவநாடிய மாதா இருக்கும்போது திலோத்தமை மடியில் விழுகிறதாம். அந்த திலோத்தமை மடியில விழுந்த உடனே அந்த சிரத்தை பார்த்து அடடா இத்தனை அழகா என்று அந்த திலோத்தம அம்மனாகப்பட்டது முத்தமிடுகிறதாம். 4 முத்தம், 4 பிள்ளை. இது வந்து நாடகம் இல்ல, டிராமாவில சொல்றாங்க. ஏன்னா வச்சு பார்த்து டிராமா சினிமா. ஆனா நம்ம இன்னைக்கு நடந்து வருது நம்ம முன்னோர்கள் எழுதியது. 1004 கலை. அந்த 64 கலையிலே சேர்ந்த கலையா தெருக்கூத்து எழுதப்பட்டது 4 சொட்டு ருத்ர பூமியில் விழுந்து இந்த ருத்ரகண்டன், பூபாலகண்டன், திருநீலகண்டன் அப்படின்னு சொல்ல முடியாது. நாங்க 4 பேரும் பிறந்தோம். பிறந்த உடனே தம்பி இந்த ருத்ரபூமி எங்க இருக்கு? இப்ப ஏற்கனவே காலத்திலே ருத்ரபூமி, அதன் பிறகு வல்லாளபுரி பட்டணம், இப்ப திருவண்ணாமலை. எப்படி திருவண்ணாமலை? அந்த திருவண்ணாமலை என்று சொல்ற ருத்ரபூமியை நான் தபத்தோடு பரிகாலிக்க செய்து வந்த உடனே எனக்கோ திருமணம் ஆகிவிட்டது. திருமணமாகி என் மனைவி இருக்கினாலே நிசாசனி அப்படி இருந்த உடனே எங்கள் இருவருக்கும் திருமணமாகி 12 வருடம் ஒரு மாத காலம் புத்திர பாக்கியம் என்பது கிடையாது. 12 வருஷமா பிள்ளை கிடையாது. நான் என்ன சொன்னேன்? நாடு ராஜ்யமோ நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ இதுவரைக்கும் குறை என்பது வைத்தது கிடையாது. ஆனா மந்திரி இந்த மண்டலம் தொண்டையாலே நாட்டை செங்கோல் முடிச்சு ஆள்வாடுவதற்கோ ஒரு புத்திர பாக்கியம் இல்லாத மந்திரி நான் புனிய
குறை இல்லாமல் அப்பேற்பட்ட ஆலயங்கள் கோவிலும் ஆதார பூஜை நைவேத்தியம் செய்து அவருக்கும் எந்த குறைபாடும் இல்லாத நான் அல்லவா இந்த நாட்டை ஆண்டு வருகின்றேன். அப்படி இருக்கும்போது அயனாகி பிரம்மன் அந்தாள சாதகன் எனக்கென்று ஒரு புத்திரமாகி எழுதாத போயிட்டானே. அதனால் செய்யாத தான தர்மங்கள் கிடையாது, பண்ணாத தர்மங்கள் கிடையாது, கட்டாத ஆலயங்கள் கிடையாது, வெட்டாத குலங்கள் கிடையாது. எவ்வளவோ செய்தும் அயனாகிய பிரம்மன் எனக்கென்று ஒரு புத்திரபாகியம் இல்லாத போச்சு. பார்த்தேன் அப்பேற்பட்ட எம்பெருமானா இருக்கக்கூடிய சிவபெருமானை அல்லும் பகலும் 60 நாளையும் சிவனை என்று துதித்து தம்பி அப்பேற்பட்ட வல்லாளபுரி பட்டணம் என்று சொல்லப்படுற உத்தரபூமியில கிழக்குபுறமா கோபுரம் இருக்குது பார், திருவண்ணாமலையில நீங்க இருக்குது பார், அதான் வல்லாள கோபுரம். நான் செய்வது அந்த கோபுரத்தை ஒரு நாளைக்கு 8 சாமம் என்பார்கள், 24 சாமம், பகல் 4 சாமம் என்பார்கள். நான் கட்டுவது அதை திடீரென்று இடிந்து விடுவது, திரும்ப கட்டுவது திடீரென்று இடிந்து விடுவது. இப்படி எவ்வளவோ முயற்சி பண்ணி அந்த வெள்ளாள கோபுரத்தை கட்டியிருக்கின்றது. அப்படி இருந்த பொழுதும் இதுவரைக்கும் பரமன் வந்து எனக்கு அருளும் தரவில்லை, எனக்கென்ற புத்திர பாக்கியம் தரவில்லை. என் மனதிலே ஒரு எண்ணம், இப்பேற்பட்ட தேவர்களுக்கு எத்தனையோ நாம் செய்து பார்த்தோம் தேவலை, அவர்களிடத்திலே சென்று வரம் வாங்க வேண்டும். அதனால் மனைவியாக நிசாசன் இருக்கின்றார், அவளை அழைத்து விடைத்தாமலம் பெற்று செல்லவன் கொண்டாடி கூப்பிட்டா
திருவப்பட்டு வந்து
ஏடா 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 என்னமோ ஒரு பாடங்காடு எதுக்கு மச்சான் அவர் நம்ம சப்போர்ட் விட்டு மாதிரி இருக்காரு அப்படி போடி நாங்க அண்ணன் தம்பி 2 பேர் போறோம். நீங்களா? ஆமாடா. இந்த ஊர்ல யாரும் இருந்தாங்கண்ணா. சரி எல்லாரும் ஏத்துக்கறான். அண்ணன் 2 பேர். 2 பேர். எங்க அப்பா அம்மா 2 பேர் செத்து போனாங்க. ஏய் எடு வழக்க மாட்டேன். கிராடி. ஏ பணக்காச்சி. 2 பேர் செத்துட்டாங்க. எங்க அப்பா அம்மா சம்பாதி சொத்து இருக்குது. அப்பா அம்மா சத்து வந்து ஊரு பெரிய மனுஷன் கூப்பிட்டு எப்ப அந்த சொத்தை பிரிச்சு விடுங்க அப்படின்னு சொன்னேன். ஊரு பெரிய மனுஷன் கூப்பிட்டு ஐயா எங்க அப்பா அம்மா 2 பேரும் செத்து இறந்து போனாங்க, எங்களுக்கு சம்பாதி சொத்தை பிரிச்சு விடுங்க, அதான் பாகத்தை பிரிச்சு விடுங்க அப்படின்னு கேட்டேன். இந்த ஊர் இந்த ஊர் பெருமை வந்து என்ன பண்ணாங்க, என்ன சம்பாதிச்சாங்க, சம்பாதிச்சாங்க என்ன மயில் சம்பாதிச்சாங்க, என்ன சம்பாதிச்சாங்க அப்பா அம்மா ஒரு காடுகளை சம்பாதிச்சிருப்பாங்க. ஒரு தென்னை மரம், ஒரு பால் மாடு, ஒரு கூரை வீடு, ஒரு தென்னை மரம், ஒரு பால் மாடு, ஒரு கூரை வீடு, ஒரே ஒரு போர்வை. ஆமா 4. இது 4 தான். இது 4 தான் சம்பாதிச்சு வச்சாங்க எங்க அப்பா அம்மா. சம்பாதிச்சு அவங்க காலம் போயிட்டாங்க. இது போனோம் சம்பாதிச்சாங்க. ஆமா அந்த ஊர் பெருமையை கூப்பிட்டு எங்க அப்பா அம்மா வந்துட்டாங்க, எங்க பாகத்தை பிரிச்சு விடுங்க அப்படின்னு கேட்டேன். இவங்க வந்து என்ன பண்ணாங்க, எப்ப என்னென்ன பொருள் இருக்குது உலகத்தை சொன்னேன். அதை நாட்டார் வந்து கேட்டாங்க. ஆமா ஒரு கூரை வீடு, ஒரு தென்னை மரம், ஒரு பால் மாடு, ஒரு போர்வை. 4 பொருள் இருக்குது. 4 பொருள் இருக்குது. 4 பொருள் இருக்குது. ஏன்னா இன்னும் முடியல இருக்கு உனக்கு நெஞ்சில. இதுல வந்து 4 பொருள் பிடிச்சு விடுங்க அப்படி கேட்கறேன். அப்படியே 2 வந்து 10 பேர் உட்காந்து 2 பேருக்கு கூப்பிட்டாங்க. என்ன எங்க அண்ணனுக்கு கூப்பிட்டாங்க. ஆமா என்ன சொன்னாங்க, எப்ப என்ன இருக்குதுனாங்க, என்ன இருக்குது எல்லாம் சொன்னேன். 4 பொருள் இருக்குது. ஆமா 4 பொருள் அண்ணனை கூப்பிட்டாங்க. ஏப்பா நீ வீட்டுக்கு மூத்தவன் புரியுதா, வீட்டுக்கு மூத்தவன். இந்த கூரை வீட்டுல கூரைக்கு கீழே நீ இருக்கு, அந்த கூரைக்கு மேல தம்பி இருக்கு. அப்ப காமராஜ் கீழே மேல ஊருக்கு மேல நான் இருக்கணும், நீ இருக்கணும். அது அந்த அவரு ஒரு ஆளை பிரிச்சு விட்டாரு, முடிஞ்சு போச்சு. 2வது வந்து பஞ்சாயத்துக்காரர் அவரு என்ன பண்ணாரு, பால் மாட்டை பிரிச்சாரு. இந்த பால் மடியோட அண்ணனுக்கு, இந்த மடியோட அண்ணனுக்கு, அந்த முகத்தை பக்கம் உனக்கு அப்படின்னு அது ஒரு ஆள் பிரிச்சு விட்டாரு. சரி இதுக்கு ஏத்துக்கிட்டேன், அதே காமராஜ் தான். இதுக்கு ஏத்துக்கிட்டேன். இந்த தென்னை மரத்தை ஒரு ஆள் பிரிச்சு விட்டாரு. எப்படி தம்பி சின்னவன, அந்த தென்னை மரம் அந்த பாதிக்கு மேல உங்க அண்ணனுக்கு செத்திப்படு. ஆமா தண்ணி விடு மேல இருக்குது அண்ணனுக்கு, கீழ இருக்குது உனக்கு. என்ன பண்ணுவேன், அவன் பஞ்சாயத்து ஏத்தான ஆகணும், தண்ணி விட்டுதான் ஏத்தான ஆகணும். ஆமா என்ன அதுக்கும் சரின்னு ஒத்துக்கிட்டு ஒரே ஒரு கம்பளி போர்வை இருக்குது, ஒரு போர்வை. ஆமா என்ன கூப்பிட்டாங்க, அது உங்க அம்மா மகளை வந்து தான் இருந்தது. கம்பளி போர்வை அந்த போர்வை கூப்பிட்டாங்க. தம்பி இந்த போர்வை காலையில இருந்து 6 மணி வரைக்கும் நீ வச்சிரு, காலையில 6 மணிக்கு நீ வச்சிரு, சாயங்காலம் 6 மணிக்கு மேல உங்க அண்ணன் கொடுக்கும். பணகாதி உன்னை புள்ளைன்னு பெத்தாடா, கேட்டா பண்ணல புள்ளைன்னு பெத்தாங்களா இல்ல மதத்துக்கு பெத்தாங்களாடா? 6 மணிக்கு மதத்துக்கு பெத்தாங்கடா. ஐம்டா சரி மச்சான்,
சரி கோபப்படாத விடா. இவனு சொன்னாங்களா அட கடவுளாரி மாரியாயி இந்த ஊரு பெருமணியா அகால போய் இந்த மாதிரி பிரிச்சு விட்டானே கேட்டானே என்ன பண்ணுவ அது எதை கேட்டாலும் காலி தட்டி பண்ணி
ஆண்டவனுக்கு போதவையா நாஜிகளுக்கு போதவையா ஏம்மா பயப்படாத அவனு நம்ம நாட்டு பொம்பளை தான் வட்ட போட்டு காரி வயத்தோப்பு மாடியா என்னடா ஒரு பேர் பேத்தி எடுத்து போட்டு உனக்கு என்னடா மதம் கேட்கிறாடா உனக்கு பண்டடி தாங்கம்மா மலையாட்டம் ஏன் பொம்பளை பார்த்தா மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்தாவே எனக்கு எப்பயுமே வீட்டுக்கு போனாலும் இப்பதான் பாடுவீங்களா வீட்டுக்கு வீட்டுல போனாலும் பாட்டு பாடி வீட்டுல போய் அப்படி பாட மாட்டேன் உங்களை மாதிரி வெளியில வந்தாதான் பார்ப்பேன் எங்களை மாதிரினா சரி சரி ஏன் நீ அந்த மாதிரியா என்ன இப்ப உடஞ்சி என்னடா இல்ல அம்மாளுக்கிட்ட குத்தி குத்தி நம்மள்கிட்ட பழக்கம் பண்றாங்க எங்களால அப்படி ஒரு நிமிஷம் இருக்காதா உனக்கு? நீ சீத்தறியா பாதையிலே நாயா போடாதுன்னு நாயா தான் போகணும். நான் எதை சொன்னாலும் எது போயிச்சு கூடாது. எதை சொன்னாலும் அப்படியே இருந்திருந்தாலும் சரி. மறுபடி ஆனா பிறந்தா அறுபது இருக்கணும், பொண்ணா பிறந்தா போச்சு. வயசுல மூத்தவரு உங்களை மேல கை வைக்க கூடாதுன்னு பாத்துட்டாரு. அப்படியே இருந்திருந்தாலும் இந்த சக்தி ஒன்று பிறப்பு 7 மகாலட்சுமி ஆட்சியை முறைந்திய சபையிலாடி வந்த யாருக்கு நீ யாரு, நீ என்ன ஊரு, இந்த ஊருக்கு வந்திய, இந்த ஊருக்கு யார யார வச்சிருக்கிற, என்னது யார யார சேர்த்துக்கிட்ட, ஐயா யாரு எத்தனைக்குள்ள கலைச்சிருக்க. ஆமா என்னடா பேசுன வாய பணம் காய்ச்சிருக்கிற பாரு புள்ள கலைக்கிறதா
அவரு பேக் எடுத்துட்டு போறீங்க யாரு கேளு ஏன் அவரு பேக் எடுத்துட்டு போனா திரும்பி கூப்பிடுவாங்களே நம்பிக்கை அவருக்கு பாரியாள விலங்கு வரக்கூடிய என் பேர் தான் நிசாசனி. சரி. சரி, தெரிஞ்சிடுமா? இன்னொரு தெரியாது. இவன் செடல்ல வாயா செல வக்கா செல பாப்பா செல அப்படியே இருந்தாலும் நாடு இருந்து நகரம் இருந்தும் ஆமா எங்களுக்கு ஒரே ஒரு குறை என்னமா என்ன திடீர்னு சொல்றது அந்த மாதிரி தெரியாது. நான் பிள்ளை இல்லாத கல்யாணம் செய்த நாள் முதலாக இருந்து ஆமா எனக்கு குழந்தையே கிடையாது. அவள பாவத்தா ஆமா உள்ள எப்ப இருக்கு வெள்ளப்பாடு சாப்பிடுறேன். வெள்ளப்பழம் ஏடா 1500 சம்பளம் வாங்கின அந்த ஊர்ல 500 தான் மூட்டை எடுத்துட்டு போனா ஏமா அப்படி அப்படி ஆளு வெள்ளைப்பாலுன்னு என்ன இருமா அடா அதுக்கு அர்த்தம் சொல்லு. வெள்ளைப்பாலுன்னு அது நான் தனியா சொல்றேன். இப்படி சொல்ல போய் பால் இப்ப புள்ள இல்ல. சரி புள்ள கொஞ்சம் கூட இல்லையா? அது மாதிரி இருப்பானா நவ்வாண்டு என்ன புட்டா எடுத்து பாதி பாதியா இந்த மதுரை புள்ள போச்சு. ஆம்பளை போட்டு அடிக்கிற பத்தியா? ஆம்பளை அடிக்கிற பத்தி அதே புள்ள போகுது. இல்ல ஆமா அம்மா நாள புள்ள இல்லைங்க. ஆமா ஆமா கொஞ்சம் கூட புள்ள இல்லையா? ஆமா நான் புள்ளையே இல்ல. மதியம் வந்து என் வாயை இறங்குறான் வண்டி ஓடிக்கணும். என் வாயை இறங்குறான் நானு சரி இம்மா நாளா கூட நான் இருக்கிறேன். வைக்க சொன்ன வைக்கிறேன். ஆமா என்ன சார் வைக்க சொன்ன வைக்கிறேன். எடுக்க சொன்ன எடுக்கிறேன். குடுத்துட்டு வைக்க சொல்றேன் கொடுத்துருமா? சொல்றேன். என்கிட்ட ஒரு வார்த்தை இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லிருப்பியா? புள்ள இல்லைன்னு புள்ள கொடுத்துருக்காம இல்லையா? பணக்காட்சிக்கே வந்தா பிள்ளை கொடுத்தான் மருந்து குடிச்சு கொடுத்தடா எத்தனை பேருக்கு மருந்து கொடுத்து பிள்ளை தங்கிருக்கு இல்ல ஆமா ஒரு வார்த்தை எனக்கு சொல்லி அந்த வரைக்கும் புள்ள ஆமா இல்ல சொல்லு இல்ல நான் புள்ள கொடுத்துருப்பேன். அப்படியே பயிர் வச்சிருக்கேன். நீதான் பொட்ட மாதிரி ஆச்சு எப்படி பிள்ளை கொடுப்ப இதெல்லாம் இருந்தும் அப்படி இந்த குழந்தை இல்லையங்கிற ஒரு வருத்தம் தான் எங்களுக்கு. நான் ஒரு குழந்தையாகவும் என் வீட்டுக்காரர் அவருக்கு எனக்கு ஒரு குழந்தையாகவும் நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம். இன்ற தினத்தில் என்ன காரணமா தெரியவில்லை.
வேகக்கிழமமாக வரவேற்பிற்கு நான் ஓடி ஓடி சென்று உன் மனைவியாகி நிசா இப்ப தெரியுதுடா என் தேவியாக நிசாசனி எங்க இருக்கிறது? நான் போனேன் சொல்லுங்கண்ணா என்ன சின்ன காட்டுறா இங்க சில்லுன்னு ஆகலடா அவன் பண்டாடிக்க சில்லுன்னு ஆயிடுச்சு என் மனைவி இருந்தால் மறுபடியும் ஒன்னு என்ன மொக்க பழக்க போட்டேன் உன் வீட்டுக்காரரு உன் ஆம்பரையா உன் புரிச்ச உன் கணவன் அவரை போய் பார்த்தோம் வீட்டுக்காரரு போய் பார்த்தேன் என்னாச்சு ஐயா கதலையா பூல வருது அவருக்கு எயிட்ஸ் இருக்குதா அடியே பார்த்தேன் வந்தீங்களே ஆமா ஒரு சாய் கிட்ட போட்டு வரல அவன் இட்டு வர சொன்னாரம்மா ஒன்று போய் அவன் இட்டு வர சொன்னாரம்மா உங்க வீட்டுக்காரர் உன் புருஷன் உன் கணவன் என்ன வந்து உன்னை போய் வீட்டுக்கிட்டு வா பாடமாத்தி மொக்கு போட போறேன் அது முடிஞ்சு போச்சு திரும்ப என்னமோ இப்ப 20 நாள் தான் தீர்த்துனுங்கிறான் அவன் ஆஞ்சடியில புளி போட்டு கிடக்கு காலம்புல தீர்த்துக்கிட்டே இருந்தாங்க அவருக்கு எங்க வீட்டுக்காரர் கூட்டு வர சொன்னாரு நீ எங்கடா கொண்டு போய் விடுறவன் எந்த என்னமோ வீட்டுக்கு வர ஒண்ணு போய் உள்ள போட்டு ஒருவரே
தூக்கிடா டேய். மோசக்காரன். அடியன் மானே அடி வாழ்குவாய் என்னை எதற்காக தாலி வரவிட்டு எதற்காக வரவழைத்த சமாச்சாரம் அடித்தே வர சிறப்பிடிக்க இன்று தினத்திலே தேவரை சிறப்பிடிக்க போறேன் என்று சொல்றீங்க. சுவாமி அந்த தேவப்பாக இன்று தினத்திலே தேவரை சிறைபிடிக்க போறேன் என்றால் அதனால் நமக்கு ஆபத்து நேரும். போவாதீங்க சுவாமி மன்னவா.
அவரு இருங்க எதுக்கு கூப்பிட்டேன்? ஓ என்ன பண்ண யாரா நீங்க அடிச்சு அம்மா கலவை வீந்து போச்சா? நான் அடியில பிடிச்சி தூக்கினா அது போய் கையை வயது மோடு போடுறது மோட்டர் நின்று போச்சு. கப்பு நான் என்ன பண்ண முடியும்? பொம்பளை ஊர்ல சண்டை பிடிச்சிட்டா ஆம்பளை போட்டு மகாராஜா ஆம்பளை சண்டை பிடிச்சா மாவட்டம் பொம்மநாட்டு அடிச்சுட்டாங்கன்னா கரெக்டா போகும். வரீங்க அடி பெண்ணே எந்த பெண்ணாகிய அடி பெண்ணே எந்த பெண்ணாகிய கண்டிப்பா நீ ஒண்ணும் பேசாத. ஐயா இருக்கு வடைய கொடுத்த இல்ல வேலையா ஐயா ஏய் அப்புறம் நீங்க எதை வேணாலும் பண்ணுங்க. அடி என்ன மோடி என் பேச்சை கேட்க வேண்டும், வீண் வார்த்தை ஆடக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றேன். இப்போ என்ன மண்ணா இது என்ன இதுயோ தலை என்னடா அதாங்க புத்தி இல்ல உனக்கு கொஞ்சம் புத்தி இல்லைன்னு சொல்றேன். அடி புத்தி இல்லை என்று சொல்லுகிறேன். பொம்பளை சரியில்லைன்னா கண்டன எனக்கு பொண்டாடி உனக்கு பொண்டாடி சும்மா மழப்புண்டா கையை அது என்ன சொன்ன நான் போய் சொல்லுவேனா பூரா கசவாங்க
சரிதான். இன்றைய தினத்திலே உங்களை தேவரை சிவபிடிக்க நான் ஒரு காலமும் நான் விட மாட்டேன். நீ எத்தனை இதா சொன்ன போது சரிதான் சுவாமி மன்னவா, நீங்கள் எத்தனை இதா சொன்ன போதும் இன்னைக்கு நான் உரத்தான் இல்லை சொல்லுவாங்க அதான் சொல்லுவாங்க தடுக்கிற பொண்டாட்டி தடுக்கிற மாட்டி அந்த குடும்பமே விரிச்சு தடுக்கிற பொண்டாட்டி தடுக்கிற பொண்டாட்டி படுக்கிற மாட்டி வச்சிருந்தா அது குடும்பம் விரிச்சு. ஆமா இவனை விடலாமா? 1 லட்சம் ரூபாய் போட்டு மாடு வாங்கிட்டு வந்தாலும் சரி, அது வேலைக்கு போகலன்னு படுத்தா அது வச்சிருக்கணும் 10,000 வித்து போடணும். அந்த மாதிரி தடுக்காத போய் அது நடப்பு. என்ன தெரிவித்தாய்? மணியாட்டு போய் அவனுக்கு சோறு போட்டு உடனே நான் என்ன அடிப்படை தெரியாத சோறு போட்டு என் சித்தத்துக்கு துளிவரம் ஏற்பது கிடையாது. நான் போறதுதான் எனக்கு விடை தருவாயா மாட்டாயா? கொடுக்கலையா இல்லையா? போகாதே போகாதே என்னது? அதனால நீங்க இன்னைக்கு போக அப்படி சொற்பனத்தால என்ன சொல்றது? கிணவுல கிடைச்ச பணம் செலவுக்கு ஆகுமா? கிணவுல கண்ட பணம் ஏட்டு சுரக்கா கூட்டு உதவுமா? சொற்பணம் என்றால் கனவு.
நீ சாப்பிட்டுட்டு நித்திரையில் தூக்கும் போது என்ன நினைச்சிட்டு மனசுல அதான் வரும். அதான் வரும். நீ படுக்கும் போதே ஏதாவது நினைச்சிட்டு படுத்திருப்ப. இல்ல வேற எவன் கூட யாருகிட்ட வந்து பூச்சாண்டி வேலை கோபத்தில் போய் போய் நான் போய் போய் ஆகாத ஐயா கோபத்து போய் போய் ஆகாத வணக்கம் இல்லா பெண்ணூரே